சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஹைதராபாத்தில் உள்ள சுங்கம் மற்றும் சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாய தலைமை ஆணையர் அலுவலகத்தில் அனுசுயா என்பவர் இணை ஆணையராக பணிபுரிந்து வருகிறார். அவர் தன்னை ஆணாக உணர்ந்ததால் அணுகதிர் சூர்யா என தனது பெயரை மாற்றிக்கொண்டார். தனது பாலின மாற்றத்தை அங்கீகரித்து பெயர் மாற்றத்தை ஏற்க வேண்டும் என மத்திய நிதி அமைச்சகத்துக்கு அவர் கோரிக்கை வைத்தார். நிதி அமைச்சகம் அந்த கோரிக்கையை பரிசீலித்து ஏற்றுக்கொண்டது. இனி அனைத்து அலுவலக பதிவுகளிலும் அனுசுயாவின் பெயர் அணுகதிர் சூர்யாவாக மாற்றப்படும் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. 2013 சென்னை வருமான வரித்துறை அலுவலகத்தில் உதவி ஆணையராக அனுசுயா பணியில் சேர்ந்தார். 2018 துணை ஆணையராக பதவி உயர்வு பெற்றார். 3ஆம் பாலினத்தை மத்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும் என 2014 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. 3ஆம் பாலினத்தவர்களின் அடிப்படை மனித உரிமைகளை மறுக்க எந்த காரணமும் இல்லை, அவர்களுக்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும் என அரசியல் அமைப்பும் வலியுறுத்துகிறது என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் கூறியிருந்தது. அந்த தீர்ப்பு வந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு அரசு உயர் அதிகாரியின் பாலின மாற்றத்துக்கு மத்திய அரசின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது.